தலைவர்கிட்ட சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்காலும் பேச்சு வந்துருச்சு, வீரப்பனுடைய பேச்சு வந்துருச்சு. அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவர் மேலே பெரிய மதிப்பு, வீரப்பனார் மேலே பெரிய மதிப்பு. அது காரணம் அது எனக்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இனத்தில் அந்த இடத்துல ஒரு வீரன், அந்த இடத்துல ஒரு வீரன், அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவர் கண் பார்வை கொஞ்சம் மங்கிருச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது இங்கே அழைச்சிட்டு வந்து இங்கே மருத்துவம் செஞ்சிடலான்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர். அதை கொடுத்து ஒப்படைக்க சில ஆளுகள்கிட்ட கொடுத்தது. அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழத்தமிழில் உள்ளே போய் பேசி அது பெரிய திரைக்கதை நடந்துச்சு. அந்த வேற நடந்துச்சு. எப்படி இறந்தாருன்னு கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அந்த அதில் இது சுற்றுலா ஒன்றும் சொல்லலை, செய்யலை. உறவுக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க. அது ஆங்கில படம் போல் இருக்கும் பாருங்க. எல்லாரும் மோரை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது, இதை குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது நம்மளால குடிச்சிட்டு இருந்துடாப்புல. இது எப்படி இருக்கு பாருங்க. இறந்து 2 நாள் கழித்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி ஆட்டு ரத்தத்தை தெளித்து சுட்டு நாடக குழுவுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படி சொல்லப்பட்டதான். அப்போ அது சொன்னவொன்னே நான் நினச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது, இல்லைன்னா இப்படி தான் கொண்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த தொடரை பார்க்குறேன், மறுபடி முழுசாக பார்க்க முடியும்போது அப்போ தான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ முழுமையாக பார்க்குறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கிட்ட பேசி தம்பிக்கிட்ட பேசி அந்த மொத்த தொடரையும் வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அனுப்பி வச்சேன் தலைவருக்கு. படையாண்ட மாவீரா, என் மேலே தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள், எங்கள் 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நாங்கள் அவர் இந்த வட பக்கம் நாங்கள் தென் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்போ நம்ம அவரை மாவீரர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார் உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான்டா, அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுகிறது இருக்குது. நான் கூட என்னுடைய தனிப்பட பதிவில். அப்போ நாங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பொங்கு தமிழில் சந்திப்போம். எங்கள் ஐயா அது அறக்கட்டில் இருக்குது, அந்த தியாகராய நகரில், அங்கே தான் நாங்கள் எல்லாம் சந்தித்து பழக்கம். எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அன்புக்கு ஒரே ஒரு சான்று சார், எங்கள் ஐயா மருத்துவர். பெரிய அப்போ நான் கட்சி ஆரம்பிக்கல, திரைப்பட இயக்குனர் தானே. சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு. நேராக வருவாங்க, வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வியப்பாக இருக்குது, இவன் யார் எந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தராக சந்திப்பாங்க. அதில் எங்கள் ஐயா என் மேலே வச்சுருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ அந்தப்போ நான் எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு இருப்பாங்க. அப்போ நிறைய பேசுவோம். அப்போ அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்போ தான் நாங்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுபட்டோம். இல்லைன்னா 85 வயசில் தமிழை தேடி ஒரு தலைவன் இந்த நாட்டில் நடந்து போகிறாரு தெருவில்லைன்னா அது எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை தவிர அவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பு என் மேலே எங்கள் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுக்கு. என் தம்பி சொன்ன அந்த மருத்துவமனை காட்சியில் நான் அவர் மருத்துவமனையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தார். அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது, எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தினசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அவர் இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது, அந்த மாதிரி பேசுறது இயல்பாக தான் பேசுவார். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான எங்கள் அண்ணன். அவர் வீட்டில் வரவேற்பு அறையில் மாட்டப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவன் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலே பதிவு பண்ணியிருக்கிறாப்புல. ஆனால்
தணிக்கை அதை விட்டுட்டது. தலைவர் படம் வர்றதுன்னா நாங்கள் சோரொட்டியில் ஓட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. ஆனால் அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்லுவேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படின்னு. 3ஆம் உலகப் போர் இனிமே வருதுன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் 3ஆம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்களை 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு. அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு இங்கே எவரிடத்தில் பதில் இருந்தது? சந்தன கடத்தல் வீரப்பன். சரி, கடத்தினார். என்ன பண்ணார்? சந்தனக்கட்டையை வெட்டி வித்தார். யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி வித்தார். வித்தவர் காட்டுகள் இருந்தார். வாங்கினவன் எங்கிருந்தான்? வித்தவனையே பல 100 கோடி செலவழித்து பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே. என்ன பதில் இல்லை? ஏன்னா வாங்கினேன் போகிறோம் அதிகாரத்தில் இருந்தான். அப்போ அந்த எங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. இப்போ வன்னியர்களெல்லாம் அது அக்கினியிலிருந்து நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள். அது எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சீமா நம்பும்படியாக இருக்குது, நெருப்பிலிருந்து யாராவது பிறக்க முடியுமான்னு. அது நம்ப முடியாதில்ல, அது நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதை இந்த படத்தில் வசனமாக உரையாடலாம் என் தம்பிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மறவர் கூட்டம் தான் தமிழர்கள். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான்ங்கிறார் எங்க புரட்சி பாவலர். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை. அண்ணன் கமலஹாசன் பேசுனது சும்மா கதை இல்லை, வரலாற்றை சொல்றாரு. அதை ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற. ஏன்? நான் உன்னுடைய KGF 1வது பகுதியும் 2வது பகுதியும் இங்கே சுதந்திரமாக ஓட விட்டல, அதுக்கு பரிசு. இப்போ நீ தான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாதா? நீ தான் தடுக்க முடியும், எங்களுக்கு தடுக்க முடியாதா? முடியும். ஆனால் நாங்கள் செய்யலை. ஏன்? தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும். படத்திலையா அவரோட பகையை காட்டுறது? படத்திலையா? படத்தில் குடிக்கிற நீரில் இதுலையாமா? இதுல இல்லாமா பகை? எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழிலிருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும்ன்றல, தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மானங்கட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறான், அதுல இருந்து வந்ததுங்க ஏற்க மாட்டேங்க. அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத, இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் எங்கேயாவது இருந்திருக்க பாருங்க. எனக்கிட்ட பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்டு 1000 crores, 26ல் தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக கேட்கல. ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லலை, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்தில் ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். பதிலே இல்லை. நாங்கள் திரைப்படத்துறையில் வந்து பஞ்சமலை நாங்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 பொண்டாட்டி 8 பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுத்து அதுக்கு நாங்கள் வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்லை. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அடிமையா இருக்கிறது உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்தின தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி கூர் அவர்கள். இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது, குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே அண்ணன் காடி கொட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்சள் சட்டை போட்டுதான் அமர்வார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடு வெட்டி குருன்னு காடை புறா வெட்டி அழிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன். நாங்கல்ல,
இவன் நினைச்சுக்கிறது காடை வெட்டுவார் போல இருக்கு, அதனால காடு வெட்டின. அவர் ஊர் பேர் காடு வெட்டி. பார்க்க எங்களெல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சிரிப்பானான்னு கேட்குற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணு வீட்டில் உங்க சித்தப்பா சிரிப்பாரா அப்படின்னு. சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்குறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அவர் அப்படி ஒரு கரடுமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்லை இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறது. அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்லை, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடுறது தான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவர் தான். இவர் செய்யறத அவரு ஏன் இப்படி செய்யறாயின்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யன்னு சொல்லல. எங்களுக்கு கற்பித்தார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களின் உரிமை மீட்க முடியும் நம்பிக்களத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்ட்டாப்ல. அதைத்தான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர்னு வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்கள் பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்துட்டோம், படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியாக வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்கள் ஒன்றா கொடுவோம். அப்படித்தான். அதில் என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாக. அவன் சாதாரணமாக எதையும் தொடமாட்டான், தொட்டால் அதில் தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பாக கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ், அவன் அவன் மாமனிதர்லேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பாக இருந்தது. நான் பாராட்டினேன், ஒவ்வொரு தடவை அழைச்சி பேசுவேன். இந்தி என்ன 2 அவன் நடிப்பு பாராட்டினேன். நன்றி பெரியப்பா நன்றி பெரியப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த படத்துலையும் இப்போ என் அன்பு தம்பி வசந்தபாலன் அவர் சொன்னது போகும்போது அந்த முன்பதிப்பில் அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனாக வந்து எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அது அதை அவன் செய்வா. இன்னும் காலம் இருக்குது, நீ நம்பிக்கையோடு இரு. நமக்கான ஒரு காலம் வருது, நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே, நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார். எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன். அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். படையாண்ட மாவீரருக்கு தடை வருது, அது வருது, அதெல்லாம் இல்லை. எங்கள் கோட்பாட்டை தடை அதை உடை, சிறை அதை நிறை, இதான் எங்கள் கோட்பாடு. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. அப்படிதான். எனக்கு மட்டும் 260 வழக்கு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நான் கூட சொன்னேன், நாங்கள் அந்த நீதிமன்ற வாசல் தான் அந்த கோழி குண்டை அடித்து பழகணும்ட்டு. அதுவும் சில நீதிபதிகளுக்கு திடீர்னு மேலே பாஸ் வந்துடும், பார்க்கணும் நேரம் நிற்க சொல்லிடுவாங்க. அப்போ காலையில் சொல்லுவாங்க, காலையில் இப்படி அப்படி போகிறது, அதிகாலையில் உடனே இப்போ வர சொல்லு, எங்கள் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு வேற. இப்படிலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் பார்க்க முடியுமா? உயிரையே கொடுத்த ஒரு இனத்தில் நம்மை போராட்டம்ல ஒரு போராட்டம்ல ஒன்றும் கிடையாது. அது என் தம்பி கௌதமனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஆனால் அவனுக்கே இந்த முதலீடை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் துணை நின்ற இந்த தயாரிப்பாளர்கள், என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நீங்கள் நம்பிக்கையோட படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்தை தயாரித்ததில் உங்களுக்கு ஒரு பெருமையும் நிமிர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் அது ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்கள் அண்ணன் குருவுக்கு கொடுத்த காணிக்கை வச்சிருங்க, அப்படி நினச்சிக்கிறீங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்போ எங்கள் அண்ணன் வி சேகர் எல்லாம் சொன்னாங்க மிகச்சிறந்த படைப்பு. ஏன்னா KS கோபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிறகு குடும்பமாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி இன்னைக்கு எனக்கு வியப்பு. ஒரு மனிதன் எப்படி இப்படி திரைக்கதை வச்சு உரையாடல் எழுதுறாருன்னு KS கோபாலகிருஷ்ணன் ஐயா படத்தை பார்த்தா எனக்கு தோணும். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வி சேகர் அவர்கள் படத்தை பார்த்தா தான் ஒரு இயல்பான நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஐயா விஸ் அவர்கள் எடுத்தார்கள், அவர்கள் வேற
வாழ்க்கை முறையை எடுத்து வந்தாங்க. அதுக்கு இணைய எங்கள் அண்ணன் வந்து எடுத்தாங்க. அதில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும்லாம், அதை விடலாம் ஒரு முற்போக்கு புரட்சிகரமான கருத்துக்களை அதில் எங்கள் அண்ணன் கவுண்டமணி அண்ணனுடைய கதாபாத்திரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். விரல் கத்த வீக்கம், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இதெல்லாம் சிறந்த படைப்பு. இன்னும் பெரிய வருத்தம், அவங்க படைப்பை நிறுத்திட்டது. எங்கள் அண்ணன் சிவசக்தி பாண்டியன் வந்து எவ்வளவு சிறந்த படங்களை தயாரித்தார், புதிய புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான்லாம் ஒரு தடவை அண்ணன் போய் கதை சொன்னேன். இந்த கதையை சரி யார் கதாநாயகன் யாருன்னு தான் கேட்டார் ஒழிய, இந்த கதை அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்படி ஒரு தயாரிப்பாளர் எங்கள் அண்ணன். அவரெல்லாம் தயவு செய்து படங்களை மறுபடியும் தயாரிக்கணும். ஆனால் இப்போ எந்த சங்கத்தில் யார் இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது. அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாதது சங்கம் செய்யும்னு. இப்போ சங்கங்களே அங்கங்கங்களாக பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது. விரைவில் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல அரசை நாம் எல்லோரும் சேர்ந்து நிறுவ வேண்டும். அது என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களினுடைய இலக்கும் அதுதான். நாங்கள் பேசியதல்ல, எங்கள் அண்ணன் உமாதேவன் கூட சொல்கிறாங்க, உமாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆனணுங்கிறது. இது எவ்வளோ பெரிய குற்றச்சொல்லாவும் குற்ற செயலாகவும் பார்க்கப்படுது பாருங்க. எல்லாரும் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறி போயிட்டான். ஆனால் என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து குடி கும்மி அடிச்சுட்டு இருக்கான். ஆளாளுக்கு ஒரு லட்டை ஒட்டிட்டு போயிட்டிய, ஏன் லட்டை மட்டும் நொறுக்கி நொறுக்கி எல்லாரும் சாப்பிட்றான். என்னன்னு எனக்கும் புரியல. அதை கேட்டா பாசிசம், சாவனிசம், இனவெறி, சிறங்கு சொரின்னு எதையோ பேசிட்டுருப்பான். எனக்கு அந்த நேரம் ஒரு கோபம் வரும் பாருங்க. இப்போ சீமான் அவன் ஒரு இனவெறியங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு திமிரும் ஒரு பெருவிதமும். எங்கள் அண்ணன் சொல்லுவார்ல கவுண்டமணி, மறக்கா சொல்லு அப்படின்னு. அது ஏன்னா நம்மளை இனவெறின்னு சொல்லும்போது அப்போ நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தகப்பனுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை உறுதி செய்கிறான், உறுதி செய்கிறான். என் மொழியில் நான் பேசணுங்கிறதும் என் மொழியில் நான் படிக்கிறதுங்கிறதும், நாங்கள் என் இன அடையாளத்தை நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது என் பிறப்பு உரிமை. இதை தடுக்க எவனுக்கு தகுதி நேர்மை இருக்குது? இது இருக்குது. ஏன்னா நாங்கள் அதிகாரமற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. 26 தேர்தலுக்கு பிறகு தெரியும் இந்த ஆட்டம்லாம் என்னன்னு தெரியும்ல. பார்க்க தானே போகிறோம் நாங்கள். எங்கள் அண்ணன் உமாத கோச்சிக்காமல் இருக்குன்னு அது பிறாரு பாருங்க. பழைய முன்னாள் என் கட்சிங்கிறதுல அது என்னாலும் நம்ம கட்சி தான். கவனத்தில் வச்சுக்கிட்டோம். என்ன கணேஷ்? கணேஷில் ரொம்ப இளம் வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினராக வந்த என் தம்பி, நல்ல கல்வியாளன், ரொம்ப திறம்பட இயங்கக்கூடிய இது. எங்கள் ஐயாவினுடைய கனவை அந்த இளம் வயதிலே சுமந்து சென்று இந்த சின்னையாவினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து அவருடைய கனவையும் தூக்கி சுமக்கிற ஒரு இளைய அரசியல் தலைமை. அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்னுடைய ஆறுயிர் இளவல் என் உயிர் தம்பி கௌதமன், அவருக்கு துணை நின்ற என் தம்பி பாலமுரளி, என்னுடைய தம்பிகள், நடன சண்டை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் உயிர் சொந்தங்கள் எல்லோரும் என் அன்பு தம்பி கௌதமனுடைய இந்த சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை. அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும். நன்றி.